வணக்கம் திரையரங்கம். இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு மலையாள திரைப்படம். படத்துடைய பேர் ரேகா சித்திரம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜோஃபின் டி சாக்கோ. ஆசிஃப் அலி இந்த படத்தினுடைய கதாநாயகன். இந்த படத்தினுடைய கதாநாயகி அனஸ்வரா ராஜன். இப்போ நிறைய படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அருமையான அழகான இளம் நடிகை அனஸ்வரா ராஜன். இந்த படம் வந்து ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மேட்டர் எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பேட்டர்னில் ஒரு படத்தை எடுக்கிறது அப்படின்னாலே ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த படத்தினுடைய கதையை எழுதியவர் ராமு சுனிலுடன் சேர்ந்து ஜான் மாந்திரிக்கல் அப்படின்னு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தினுடைய திரைக்கதையை அமைத்திருக்கிறார்கள். அந்த ஊருக்கு இப்போ வந்து புதிதாக காவல்துறையில் பணியாற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் விவேக் அப்படின்னு ஒரு கதாபாத்திரம். அதில் தான் ஆசிஃப் அலி அவர் வராரு. வந்த இடத்துல ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. என்ன அப்படின்னா, ஒரு இளம் பெண் காணாமல் போயாச்சு. அந்த இளம்பெண் எங்கே போனால் அப்படின்றது தெரியல, வீட்டுக்கு வரல. அப்போ பெற்றோர் வந்து காவல் நிலையத்தில் புகார் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் பண்ணால் அந்த பொண்ணுனுடைய விஷயம் என்ன அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இது என்னன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் எப்படி கொண்டு போகிறாங்கன்னா, 1985 நடந்த மேட்ரு. இப்போ வந்து அந்த ஓப்பனிங் வந்து படத்தில் வந்து சித்திக் ஆரம்ப சீனில் வர்றாரு. வந்து அப்படியே அவருடைய காரை விட்டு இறங்கி டிரைவர்கிட்ட இறங்கி ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறாரு. காட்டுக்குள்ளே போய் ஒரு மண் குவியல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மண் குவியல் மேலே உட்காந்து இந்த இடத்துல தான், இந்த மண்ணுக்கு கீழே தான் ஒன்றை நாங்கள் புதைச்சோம். அதை வந்து எப்படி மறக்க முடியும், மனசுக்குள்ளேயே அதை போட்டு வாட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் ஏதோ சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் மட்டும்தான் பேசுகிறாரு, பக்கத்தில் வேறு யாருமே கிடையாது. அப்போ கிட்டத்தட்ட ஆடியன்ஸுக்கு சொல்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சொல்லிவிட்டு அப்படியே ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய சவுண்டு கேட்குது. தன்னைத்தானே அவரை சுட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு. அப்போ அவர் ஏன் இறந்தார், சித்திக்கு வந்து இறக்க வேண்டிய காரணம் என்ன, அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த இடத்துல வந்து ஏன் உட்காந்தார், அது என்ன இடம், அது ஏன் சாகணும் அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அவருடைய மரணம், அவர் ஏன் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத வந்து காவல்துறை வந்து விசாரிச்சு அப்படின்ற ஒரு மேட்டர் இருக்குல்ல. அதை விசாரிச்சுட்டு வரும்போது தான் ஃப்ளாஷ்பேக்கில் இந்த மேட்டர்கள் எல்லாம் 1985 அப்போ வந்து ஒரு சினிமா படப்பிடிப்பு. மம்முட்டி கதாநாயகன் நடித்த படம் காதோடு காதோரம் பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம். அந்த படத்தினுடைய இயக்குனர் பரதன். அந்த 1985 அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு அந்த ஊரில் நடக்குது. அப்படி நடக்கும்போது அனஸ்வரா ராஜன் இப்போ வந்து நடிச்சிருக்காங்கன்னு சொன்னால, அவங்களுடைய கதாபாத்திரம் பேர் ரேகா. அதான் ரேகா சித்திரம் அப்படின்னு படத்துக்கு பேரை வச்சுட்டாங்க. அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் ரேகா. ரேகான்றது ஒரு இளம் பெண். இப்போ படங்களில் வந்து அப்படி ஒரு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படி இப்படின்ற படத்தில் கூட்டத்தில் எல்லாம் நின்று அப்படி இப்படின்ற மாதிரி சில இளம்பெண்கள் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. அப்படி வந்து அந்த படப்பிடிப்பு குழுவில் சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்டாக இருக்கக்கூடிய இந்திரன்ஸ் அவர் வந்து அப்படி சில இளம் பெண்களை கூப்பிட்டு போவார் அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக. அவங்க வந்து ஒரு பாடல் காட்சியில் மம்முட்டி பங்கு பெறக்கூடிய ஒரு பாடல் காட்சி. அந்த பாடல் காட்சியில் வந்து ஒரு சர்ச்சில் வந்து மைக்கு முன்னாடி நின்று பாடணும். பக்கத்தில் வந்து அப்படியே பல இளம்பெண்கள் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்தில் நின்றுருக்குல்ல, அந்த இளம்பெண்களில் ஒரு இளம்பெண் தான் அனஸ்வரா ராஜன், அந்த ரேகா கதாபாத்திரம். அந்த பொண்ணு போச்சு, நடிச்சிச்சு, அந்த பாடல் காட்சியில் இடம்பெற்றாச்சு, அந்த படம் திரைக்கு வந்துருச்சு, ஓடிச்சு. என்ன மேட்டர்னா, அந்த பொண்ணு வந்தது நின்னது, அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருச்சு. மழை பெய்ய ஆரம்பித்த பிறகு ஷூட்டிங் கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அதுக்கு பிறகு என்ன நடந்தது, அந்த பொண்ணு காணாமல் போச்சு. அதுக்கு பிறகு அந்த பொண்ணு வரவே இல்லை. வராமல் இருந்து ஷூட்டிங்கே அப்படியே கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுட்டு, அதுக்கு பிறகு அந்த ஆரம்பத்தில் அந்த பொண்ணு இருக்கும்போது படமாக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த படத்தில் அது இருக்குது. அப்படி வரும்போது அந்த பொண்ணு அந்த படத்தில் நடித்து அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்துக்கு போன அந்த பொண்ணு அதுக்கு பிறகு காணோம். அந்த பொண்ணை காணோன்னு சொல்லி எல்லோரும் தேடினாங்க. எங்கே போச்சு என்னன்றது தெரியல. அதுக்கு பிறகு என்ன ஆனது அப்படின்றதான் ஒரு மேட்ரு. இதை வந்து இப்போ இறந்த சித்திக்கு வந்து அந்த மண்ணுக்குள்ளே நாங்கள் புதைச்சி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இதுக்கும் 1985 காணாமல் போன அந்த பொண்ணுக்கும் ஏதாவது லிங்க் இருக்குதா, தொடர்பு இருக்கிறதா, இந்த சம்பவத்திற்கும் அந்த சம்பவத்திற்கும்? அதுதான் தொடர்பு இருக்குது. அது என்ன
அப்படின்றது தான். அந்த பெண் உயிருடன் இல்லை. 1985 ஷீ வாஸ் மர்டர்டுனா கொலை செய்யப்பட்டு விட்டாள். யார் கொலை செய்தது, எதற்காக, என்ன காரணம்? ஆசிஃப் அலி வந்து கடுமையாக போராடி விசாரித்து அவர் எப்படி உண்மையை கண்டுபிடிக்கிறார். அந்த பெண் கொலை செய்யப்பட்டால் அப்படின்னா அந்த இளம்பெண்ணை கொலை செய்தது யார், எதற்காக செய்தார்கள், என்ன காரணம்? ஜோஃபின் டி சாக்கோ மிக அருமையாக இயக்கியிருக்கிறார். படம் நம்ம உட்காந்து பார்க்கும்போது பிகினிலேருந்து கிளைமேக்ஸ் வரை நூல் பிடிச்சது மாதிரி சீன்ஸு, ஸ்க்ரீன் பிளே. இதில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா 1985 அப்படின்போது அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய அப்படின்னு வரும்போது பரதன் ஷூட் பண்ணுறது, அந்த படப்பிடிப்பு நடக்கக்கூடிய அந்த காட்சிகள் இதெல்லாம் வந்து இருக்குது. இதனால் 85 வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜிலாம் அந்த காலத்தில் இல்லை. அதனால் வந்து என்ன கிடைக்குதோ அதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு மம்மூட்டியை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஏஐயில் வந்து செயற்கை நுண்ணறிவு அதில் வந்து மம்மூட்டி அப்படியே படப்பிடிப்பு தளத்தில் வர்றது, அப்படியே பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்குறது, அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. மம்மூட்டி எடுத்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அது பரதன் ஷூட் பண்ணுறது இதெல்லாம் அந்த 85 இருக்கிற சீன்ஸ் எல்லாம் வருது இதில். அதுக்கு பிறகு புத்திசாலித்தனமாக அந்த படத்தினுடைய கதாசிரியர் ஜான் பால் அவர் வந்து தொலைக்காட்சியில் கொடுத்த இன்டர்வியூ இருக்குல்ல, அந்த படம் சம்மந்தமான இன்டர்வியூ அப்படின்னாருக்குல்ல, அதை வந்து ஏற்கனவே அவர் தொலைக்காட்சியில் இது விஷயமா சொல்லியிருக்காரு. அதை கரெக்டாக அந்த படத்தில் பிளேஸ்மெண்ட் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த படத்தில் இப்போ இன்றைக்கி பிரபல இயக்குனராக இருக்கக்கூடிய கேரளத்தில் வந்து மலையாள படவுரையில் முடிசூடா மன்னனாக இருக்கக்கூடிய இயக்குனர் கமல் அந்த படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர் பரதனுக்கு. இப்போ கமல் சாரை வந்து நேரடியாக அவங்க சந்தித்து நேரடியாக பேட்டி எடுத்திருக்காங்க. அது படத்தில் வருது. ஆக்சுவலாக அப்போ வந்து இந்த பொண்ணு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துச்சு, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, இது மாதிரி வந்துச்சு, அந்த பாட்டு எடுத்தோம், அதுக்கு பிறகு மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் ஷூட்டிங் நிறுத்தினா, பிறகு அந்த பொண்ணு காணாமல் போயிடுச்சு, பிறகு அதுக்கு பிறகு ஷூட்டிங்கை இன்றைக்கி நிறுத்தியாச்சு, அதுக்கு பிறகு அந்த பொண்ணுனுடைய நிலைமை என்னாச்சு என்ன ஏதுன்றது தெரியல அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்ல வச்சு அதெல்லாம் வந்து கமலுடைய இன்டர்வியூலாம் அதில் வருது. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் அப்பு பிரபாகர். ஒரு கிரைம் சப்ஜெக்டில் வந்து ஒளிப்பதிவாளருடைய பங்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்றதுல இதில் நிறைய நைட் எஃபெக்ட் சீன்ஸ் அதிகம், திடுக்கிடும் சம்பவங்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் நிறைய அதிகம். அதனால் வந்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் மிக அருமையாக தன்னுடைய பங்கை செய்திருக்கிறார். முஜீப் மஜீத் அவர் தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர். பின்னணி இசையில் ரொம்ப அருமையாக பாராட்டக்கூடிய அளவிற்கு அவருடைய இசையமைக்கும் பணி இருக்கிறது. ஷமீர் முகமது அவர் தான் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர். கிரைம் பின்னணியில் எடுக்கப்படக்கூடிய ஒரு படத்தில் படத்தொகுப்பாளருடைய பங்கு மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும். அதனால் இந்த படத்தினுடைய படத்தொகுப்பாளர் தன்னுடைய பங்கை அருமையாக செய்து இந்த படத்தினுடைய சிறப்புக்கு அவர் மெருகு சேர்த்திருக்கிறார். அருமையான மாறுபட்ட கதை கொண்ட இந்த திரைப்படத்தில் தன்னுடைய பாத்திரத்திற்கு தன்னுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி பெருமை சேர்த்திருக்கிறார் இந்த படத்தினுடைய கதாநாயகனாக ஆசிஃப் அலி. ஆசிஃப் அலி வந்து தொடர்ந்து நல்ல நல்ல படமாக நடிச்சுட்டே இருக்கார். அவருடைய கலை உலக பயணத்தில் இன்னொரு வெற்றி படம் என்று இதை கூறலாம். அனஸ்வரா ராஜன் வந்து அழகான நடிகை, இந்த கதாபாத்திரத்துக்கு மிக பொருத்தமான தேர்வு. சித்திக்கு ஆரம்பத்தில் சொல்கிறேன், சித்திகை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அருமையான நடிகர், பண்பட்ட நடிகர், அருமையாக நடித்திருக்கிறார். அதுபோல் இதில் வந்து ஜேர்னலிஸ்ட் கேரக்டரில் டிஜி ரவி நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஜேர்னலிஸ்ட்டாக வராரு. ஜேர்னலிஸ்ட்டாக வந்து மம்மூட்டி வந்து இன்டர்வியூ பண்ணி அப்படியே மம்மூட்டிகிட்ட கோபிச்சுட்டு போகிற மாதிரி ஒரு கேரக்டர். அந்த தன்னுடைய கோபத்தை வந்து பத்திரிகையில் வந்து அப்படியே ஒரு ஆர்டிக்கலாக எழுதி, அது உண்மையாகவே அந்த காலத்தில் நடந்திருக்கு. நானா பத்திரிகையில் ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருக்காரு, அதெல்லாம் படத்திலே காமிக்கிறாங்க. அந்த கதாபாத்திரத்தில் டிஜி ரவி நடித்திருக்கிறார். மனோஜ் கே ஜெயன் அவர் வந்து ஒரு குறிப்பிட்டு கூறக்கூடிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். இந்திரன்ஸ் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏஜென்ட்னு சொன்னான்ல, அந்த கதாபாத்திரத்திற்கு பொருத்தமாக தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹரிஸ்ரீ அசோகன் குறிப்பிடத்தகுந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். படத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய அந்த இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒரு அருமையான தகவலை வெளிப்படுத்தக்கூடிய கதாபாத்திரத்தில் ஜெகதீஷ் நடிகர், அவர் நடிகர் ஜெகதீஷாகவே இதில் வருகிறார். அவருடைய கதாபாத்திரம் வந்து படத்தினுடைய அந்த திரைக்கதை இருக்குல்ல, அதில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. டோட்டலாக வந்து இந்த படத்தை வந்து ஜோஃபின் டி சோக்கோ இந்த திரைப்படத்தை சிறிதும் போரடிக்காத அளவிற்கு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சுவாரஸ்யமாக அனைத்து காட்சிகளையும் அமைத்து ஒரு நல்ல படம் என்று படம் பார்ப்பவர்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு ரேகா சித்திரம் என்ற இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார். இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ரைம் சப்ஜெக்டை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்களா, கட்டாயம் ரேகா சித்திரம் திரைப்படத்தை பாருங்கள்.
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் இந்த திரைப்படம் பிடிக்கும் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும்.